إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له له وأشهد أن محمدًا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வார்த்தைகளில் சிறந்தது இறைவனுடைய இறைவேதம் அல் குர்ஆனின் போதனைகள் என்றும் வழிமுறைகளில் சிறந்தது சத்திய மார்க்கத்தை இந்த உலகத்திலே போதிப்பதற்காக வேண்டி இறைவனினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நம் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழி நேரான வழி என்றும் இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தினுடைய பெயரினால் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் என்று உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் வழிகேடு என்றும் அத்துணை வழிகேடுகளும் உங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஜும்ஆ உரைகளின் போதும் ஏனைய மார்க்க விளக்க நிகழ்வுகளின் போதும் மனித சமூகத்துக்கு நினைவூட்டியதை இன்றைய ஜும்ஆவுடைய தினத்திலே நினைவூட்டியவனாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் நமக்கு மார்க்கமாக காட்டினார்களோ கற்பித்து தந்தார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலாக அடியேனுக்கும் அப்பால் அடியார்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, பெற்றார்களே, வாலிபர்களே, இது போன்ற பிம்பர் மேடைகளில் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுமேயானால் அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல் இந்த சத்திய கொள்கையை நமது அடுத்த சகோதரர்களுக்கு மெத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைப்பு சோதனைகளும் அதற்குரிய தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை ஹுத்பாவினுடைய நேரத்திற்குள் உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்குகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, சோதனைகள் என்று சொல்லுகிற சந்தர்ப்பத்தில்
ஒவ்வொரு மனிதர்களையும் பல வகையாக, பலவிதமாக, பல சந்தர்ப்பங்களில், பல நிகழ்வுகளில் சோதனைகள் நம்மை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் மறக்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பாடசாலை பருவத்திலே சில சோதனைகள் நம் மீது வந்து கொண்டிருக்கும். வாலிப பருவத்தை அடைகிற சந்தர்ப்பத்தில் சில சோதனைகள், திருமணம் முடித்ததற்கு பின்னால் பல சோதனைகள், வயோதிபத்தை அடைந்ததற்கு பின்னால் அதைவிட இன்னும் ஒரு படித்தரம் மேலாக சோதனைகள், தள்ளாடக்கூடிய வயதில், வயது முதிர்ந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அதிகமான சோதனைகள், குடும்பத்தினால் சோதனை, பிள்ளைகளினால் சோதனை, பொருளாதாரத்தினால் சோதனை, மனைவியினால் சோதனை, அப்படின்ட்டு தள்ளாடக்கூடிய வயதிலே அதிகமான சோதனைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சோதனைகள் வருகிற சந்தர்ப்பத்தில் அது எங்களுக்கு மாத்திரம்தானா வருகிறது? அதற்கு எப்படி நம்ம முகம் கொடுக்க வேண்டும்? அதற்குரிய தீர்வுகள் என்ன? நபிகள் நாயகத்துடைய காலத்தில் சோதனைகள் வருகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முகம் கொடுத்தார்கள்? நபிகளாருடைய காலத்துக்கு முன்னாலேயும் ஏனைய நபிமார்களுக்கு எப்படி சோதனைகள் வந்தது, சஹாபாக்களுக்கு எப்படி சோதனைகள் வந்தது, அந்த சோதனைகளின் போது அவர்கள் எப்படி முகம் கொடுத்தார்கள் என்ற வரலாறுகளை தேடி படித்து பார்க்குகிற சந்தர்ப்பத்தில் நமக்கு மத்தியில் வருகிற அன்றாடம் இந்த சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் ஒரு சோதனையா என்று சிந்திக்கக்கூடிய அளவிலே தான் சில சோதனைகள் நம்மை வந்து அடைகிறது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை, நபிப்பட்டத்தை பெறுவதற்கு முன்னால் அந்த மனித சமூகத்துக்கு மத்தியில் நல்ல மனிதனாக வாழ்ந்தார்கள், நல்ல மனிதராக பேரெடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று தன்னுடைய சமுதாயத்தினர்களால் போற்றக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற ஒரு பெயரை தாங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு தயாராகினார்களோ, நுபுவத்தினுடைய அதாவது நுபுவத்தை அடைந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வினால் நபியாக தெரிவு செய்யப்பட்டார்களோ, இந்த தாவா பிரச்சாரத்தை செய்வதற்கு எப்பொழுது தயாராகி மக்கள் மன்றத்தில் ஈடுபட்டார்களோ, அதற்கு பின்னால் எந்த நாவுகளினால், எந்த வாய்களினால் அல் அமீன் என்று அழைத்தார்களோ, அஸ்ஸாதிக் என்று அழைத்தார்களோ, அதே வாய்களினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூன், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், பைத்தியக்காரர், அவர் ஒரு பித்தலாட்டக்காரர் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதே சமுதாயத்திலே வாழ்ந்த மக்கள் அவர்களை தூசித்தார்கள், அவர்களை ஏளனமாக பார்த்தார்கள், அவர்களை கேளிக்கையாக பார்த்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்து வளர்ந்த அந்த மக்கமா நகரம் இன்றைக்கு நம்முடைய ஊர் என்று சொன்னால் சொல்லுவோம், எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர் மாதிரி ஆகாது. இந்த ஊரில் நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறோம், திருமணம் முடித்து பல வருஷங்களாக இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நம்ம போவோம் என்று சொன்னால் சில நிர்பந்த நிலைகளினால் போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்ன? நம்ம பிறந்த ஊரு, நம்ம படித்த ஊரு, நம்ம பழகிய ஊரு, அப்படின்ற பல காரணங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த மண்ணை விட்டு அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது. நபி பட்டம் பெற்றதுக்கு பின்னால் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையாம் அடிபணிந்தார்கள். மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள். சொந்த பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண்ணை விட்டு போனார்கள். இது ஒரு சோதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மாத்திரமா, எத்தனையோ சோதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த சோதனைகள் ஏராளம் ஏராளம். சென்ற மாதங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சோதனை களங்கள், அவர்களுடைய தியாக வரலாறுகளை படிக்காத, பார்க்காத, சொல்லாத பிம்பர் மேடைகள் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கென்றால், தான் தனக்கு பிறந்த குழந்தைய கூட அல்லாஹ்வினுடைய பாதையிலே அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நமக்கு வந்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே? சொல்வதற்கு லேசா இருக்கும், கேட்பதற்கும் இனிம மாதிரி இருக்கும், ஒரு கதையை போல இருக்கும். கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பிள்ளை இல்லாமல் இருக்குகிற சந்தர்ப்பத்தில் இறைவனாக ஒரு குழந்தையை நமக்கு தந்து அந்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள் என்று சொன்னால் நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதற்கு நான் ஒரு கனவு கண்டேன், உன் அபிப்பிராயம் என்னவாப்பா? மகன்கிட்ட கேட்கிறாங்க. மகன் சொல்லுகிறார், வாப்பா, யா அபத்தி இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ்வுடைய கட்டளையா வாப்பா, நீங்க செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி வளர்த்திருந்தாங்க பிள்ளைகளை? எப்படி பிள்ளை வளர்த்தாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையா செய்யுங்க. என்ன அறுக்கணுமா, நீங்க பலியிடணுமா, கொடுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால். எங்கட பிள்ளைகள்டா, மகன் பாங்கு சொல்லிட்டு பள்ளிக்கு போ, ஜும்மாவுடைய நாள்ல நேரத்தோட பள்ளி வாசலுக்கு போ அப்படின்னு சொன்னா எங்கட பிள்ளைங்களுக்கு கட்டுப்படுமா? அறுக்கிறத விட்டுடுங்க, குர்பான் கொடுக்கறத விட்டுடுங்க, பள்ளி வாசலுக்கு தான் நேர காலத்தோட போமகனே என்று சொன்னா கூட கட்டுக்கடங்காத பிள்ளைகளை தான் நம்ம இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அது மாத்திரமா, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை, பெரிய நோயொன்றை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். பார்ப்பதற்கு அசிங்கம், உடம்பெல்லாம் அவர்களுக்கு அந்த நோயை கொடுத்து அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். இப்படி இந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சோதித்ததுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுடைய ஈமானுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஏராளமான வரலாறுகளை நபிமார்களிலே இருந்தே சொல்லிக்கொண்டே போகலாம் சகோதரர்களே. இந்த சோதனைகளின் போது இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும். நான் சொல்லாத நீங்கள் சில சோதனைகளை அவ்வப்போது அனுபவித்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? நல்லவர்களாக இருந்தால் சோதனைகள் வருகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார்கள். இது இறைவனுடைய சோதனை. இறைவன் எங்களை படைச்சிருக்கிறான், கதிரை நம்பி இருக்கிறோம், இறைவனுடைய ஏற்பாட்டில தான் இது நடக்குது அப்படின்னு இறைவனை நம்பி இருக்கிறவங்க அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார்கள். யா அல்லாஹ், இந்த சோதனையில இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக, இந்த பிரச்சனையில இருந்து எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு இறைவனின் பக்கம் மீளக்கூடியவர்கள் நல்லவர்கள், ஈமான்தாரிகள். அதற்கு மாற்றமாக ஈமானிலே குளறுபடி உள்ளவர்கள், ஈமானிலே தடம் புரளக்கூடியவர்கள், நமக்கு ஏதாவது ஒரு சோதனை அல்லாஹ் தந்தா என்ன செய்வாங்க? அவர்கள் ஷைத்தானின் பக்கம் திரும்புவார்கள், பல முடிவுகளை அந்த சந்தர்ப்பத்திலே எடுப்பார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நேரடியார்களே, கொள்கைக்காக வேண்டி பேசுவோம், ஏகத்துவத்துக்காக வேண்டி பேசுவோம், குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும் என்று குரல் கொடுப்போம்.
அந்த நேரத்தில் நம்முடைய ஜமாத்திலே இருந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது, ஊரிலே இருந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது, குடும்பத்திலே இருந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது. அப்படின்னு பலவிதமான சோதனைகள் நம்மை வருகிற சந்தர்ப்பத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன சகோதரர்களே? சுமார் ஒரு 2-3 வருடங்களுக்கு பின்னால் சென்று பாருங்கள். நம்முடைய நாட்டிலே நடந்த அந்த அசம்பாவிதத்தை சிந்தித்து பாருங்கள். கொள்கையை பேசியவர்கள் அந்த சோதனையின் போது தடம் புரண்டு கொள்கையை விட்டு விரண்டோடியவர்கள் எத்தனை பேர்? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. படைச்ச ரப்புக்காக வேண்டி, நாங்கள் இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் சோதனைகள் என்ன, சோதனைகளுக்கு மேல் சோதனை வந்தாலும் கொள்கையில யாரும் தடம் பெறல மாட்டோம். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம். நம்ம யாரும் தவறு செய்யல, நம்ம யாரும் தப்பு செய்யல. குர்ஆன் சுன்னாவை இந்த தேவனுடைய மார்க்கத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசைக்காக வேண்டி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை கடலிலே அலைகள் கரையை நோக்கி வருவதை போல் சோதனைகள் பலவிதமாக நம்மை வந்து கொண்டே இருக்கும் சகோதரர்கள். நம்மை அந்த சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 155வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் எப்படி சோதனைகள் வரும் என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியை விடையும் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி, உங்களை நாங்கள் எப்படி சோதிப்போம் என்று சொன்னால் பயத்தை கொண்டு சோதிப்போம். பயம் வந்துச்சா இல்லையா? மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற நேரத்தில் எதிர்ப்படையினால் எதிர்ப்புகள் வந்துச்சா இல்லையா? அடுத்தவர்களினால் விமர்சனங்கள் வந்துச்சா இல்லையா? அன்பார்ந்த உறவுகளே, அப்படி எங்களை பயம்புறுத்தி பயங்காட்டி சோதனைகள் வரும். அதே போல வல் ஜூஇ, பசி பஞ்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, பசி பஞ்சம் பட்டினி எதுவுமே இல்லாமைக்கு அல்லாஹ் நம்மளை சோதிப்பான் என்று சொன்னால், அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதாரத்தை குறைப்பதை கொண்டு, சொத்து செல்வங்களை குறைப்பதை கொண்டு அல்லாஹ் சோதிக்குகிறான். அன்பார்ந்த உறவுகளே, பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருப்போம், தோட்டங்களுக்கு அதிபதிகளாக இருந்திருப்போம், கடைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருப்போம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, திடீரென்று வியாபாரத்திலே லொஸ்ட் ஆகிடுவோம். திடீரென்று எங்களுடைய வியாபாரத்திலே நஷ்ட லாபத்தையே சம்பாதித்து கொண்டு வந்த நாம் திடீரென்று வியாபாரத்தில் நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். பொருளாதாரத்தை ஒரு கடை 2 கடை, ஒரு கடையை வித்துடுவோம். 3 தோட்டம் இருந்தா 2 தோட்டத்தை வித்துடுவோம். பொருளாதாரம் இருந்த சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் குறைஞ்சு கொண்டே போகுது. இந்த நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு என்ன? இறைவன் எங்களை தானா சோதிக்க வேண்டும்? என்னுடைய பொருளாதாரத்தை தானா குறைக்க வேண்டும்? என்னுடைய தோட்டத்தை, என்னுடைய சொத்துக்களை தானா அல்லாஹ் குறைக்க வேண்டும்? அப்படின்னு யோசித்து ஒரு மனிதன் தடம் பிறழுவானே என்று சொன்னால் நாளை மறுமையில் கை சேதப்படுவான் சகோதரர்களை. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், சமராத், விளை நிலங்கள், பயிரிலங்கள் நம்ம செஞ்சிருப்போம், அதுல அழிவை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். வேளாமை செஞ்சிருப்போம், அந்த வேளாமையை அறுவடை காலத்தில் தண்ணீரை மழைக்கு மேல் அதிகமாக மழை பெஞ்சி வேளாமை அழிஞ்சு போகுத, அதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அல்லது மழை நீரை எதிர்பார்த்து விவசாயத்தை செஞ்சிருப்போம், அந்த விவசாயம் செஞ்சு நீர் இல்லாமல் மழையே அல்லாஹ் இறக்காமல் அந்த விளை நிலங்கள் எல்லாம் காஞ்சி அப்படியே செத்து மடிந்து போய் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அந்த விளை நிலங்கள் அறுவடை காலம் வருகிற சந்தர்ப்பத்தில் அதை அறுத்து நம்ம அறுவடை செய்து பார்க்குகிற நேரத்தில் அதிலே வருகிற லாபத்தை விட நஷ்டத்தை தந்து அல்லாஹ் சோதிப்பான். அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படியான சோதனைகள் எல்லாம் வருகிற நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லுகிறான், வபஷ்ஷிர், பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படியெல்லாம் நமக்கு வரும். நபிமார்களுக்கு வந்ததை போல, சஹாபாக்களுக்கு வந்ததை போல நமக்கும் அந்தந்த சந்தர்ப்பங்களில் அவ்வப்போது சில சோதனைகள் சொல்ல முடியாத விதத்தில் வரும். குடும்பத்தில் பிள்ளைகளால சோதனை, மனைவியால பிரச்சனை, தாய் தகப்பரால பிரச்சனை, ஏனைய குடும்பங்களால பிரச்சனை, காணி பூமிகள் பரிமாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் உறவுகளால பிரச்சனை, அப்படின்னு பிரச்சனைகள் வருகிற சந்தர்ப்பத்தில் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகிறான். சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அது மாத்திரம சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான்? அவர்கள் தடம் புரண்டார்களா? மனிதர்களாக இருக்கிற நம்ம தான் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன நோய் வந்தாவே கொள்கையை விட்டு விரண்டோடுகிறோம். சாதாரணமாக ஒரு எதிர்ப்பு வந்தாவே பள்ளிவாசலை விட்டு விரண்டோடுகிறோம். சாதாரணமாக ஏதாவது விமர்சனங்கள் நம்மை நோக்கி வருகிற சந்தர்ப்பத்தில் குர்ஆன் சுன்னாவை நம்ம நிலைப்பாட்டோடு உறுதியாக பின்பற்றுகிற சந்தர்ப்பத்தில் எதிரிகளால், எதிர் கொள்கைவாதிகளால் நம்மை பல விதமாக சோதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்கு முகம் கொடுக்க இயலாமைக்கு நாங்களும் உங்களோட கொள்கைதான், நம்மளும் உங்களோட பள்ளியோடு தான் இருக்கிறோம், நானும் உங்களோட நிர்வாகத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு பள்ளிவாசல்களை விட்டு, கொள்கையை விட்டு விரண்டோடக்கூடியவர்கள் நம்மிலே எத்தனை பேர் சகோதரர்களே? அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான்? அல்லாஹ் குர்ஆனில் கேட்குகிறான், முந்தியவர்கள் சஹாபாக்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் படாமைக்கு நீங்கள் லேசா சொர்க்கம் போகலும் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நமக்கு என்ன கஷ்டம் சகோதரர்களே? பள்ளிவாசலுக்கு வந்தால் அழகாக ஃபேனுக்கு கீழால உட்கார்ந்து தொழுகிறோம், வீட்டுக்கு போனா நேரத்துக்கு சாப்பாடு, தொழிலுக்கு போனா நாள் முடிய சம்பளம் அல்லது மாதம் முடிய சம்பளம், வியாபாரத்தை செஞ்சா அந்த வியாபாரத்தில் லாபத்துக்கு மேல் லாபம். சஹாபாக்களுக்கு இப்படியா சகோதரர்களே? ஒரு நாளைக்கு கஷ்டப்படுவாங்க, வெறும் 2 தீனார்களுக்கு தான் வேலை செய்வாங்க சகோதரர்களே. அந்த தீனார்களையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு குடும்பம் இருக்கலையா? அவர்களுக்கு மனைவி மக்கள் இருக்கலையா? அவர்களுக்கு தேவைகள் இருக்கலையா? அவர்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கலையா? அத்துணை இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அன்பார்ந்த உறவுகளே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை பாருங்கள். ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. வெறுமனே ஒரு நீக்ரோ அடிமை, கருப்பினத்தவர், அழகில்லாதவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், தூய கலிமாவை சொல்லுகிறார். இந்த மார்க்கம் உண்மையானது, இது சத்தியமானது, இந்த கொள்கை உண்மையானது, நபிகளார் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானது என்பதனை அறிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சார்கள்? சோதிக்கப்பட்டார்களா இல்லையா? தன்னுடைய எஜமானனினால் இரவையில அடிக்கு மேல் அடி வாங்குவாங்க, பகலையில அந்த சுடு வெயிலில் போட்டு வேதனை செய்யப்படுவாங்க. நம்மண்ட என்ன செய்வோம்? வந்த சாதாரண இந்த பிரச்சனைக்கு, சாதாரண இந்த சோதனைக்கு பாதுகாப்பு பட நம்ம தேடி வருகுது, நம்ம தவறு செய்யல அப்படின்னு இருந்த கொள்கையை விட்டு விரண்டோடியவர்கள் தான் நம்மள இருக்கிறோம். பள்ளிவாசலை விட்டு விரண்டோடியவர்கள் தான் நம்ம இருக்கிறோம். ஊரை விட்டு விரண்டோடியவர்கள் தான் நம்மளே இருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கு மேல் அடி வாங்கினாலும் அஹதுன் அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன் தான். நீ என்ன அடி இல்லை, நீ என்னதான் சித்திரவதை செஞ்சு என்ன கொண்டாலும் இறைவன் ஒருவன் தான். சொல்றதுக்கு லேசி மாதிரி இருக்கும், அப்படித்தான் பேசுறதுக்கு லேசா இருக்கும். கொஞ்சம் கற்பனை ரீதியாக சிந்தித்து பாருங்கள். அடிக்கு மேல அடிவிடுகிற நேரத்தில் எப்படி இருக்கும் நிலைப்பாடு சகோதரர்களே? ஆனால் அதே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடி தாங்கேலா, வெயில் அகோரம் தாங்கேலா அப்படின்னு இஸ்லாத்தை விட்டார்களா என்றால் கிடையாது சகோதரர்களே. அன்பார்ந்த உறவுகளே, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். மறைமுகமாக ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுத்து
தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் அனுப்புகிறாங்க. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, கிஃபாரி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் சொன்னாங்க, இதை யாருக்கும் பகிரங்கமாக சொல்லிவிடாதீர்கள், இஸ்லாம் இன்னும் வளரல்ல, உங்களை சித்திரவதைப்படுத்துவார்கள், அடிப்பார்கள் என்று. ஏற்றுக்கொண்ட அடுத்த கணமே அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுகிறார்கள்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இறைவனுடைய தூதர் முஹம்மது என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சத்தம் போட்டு சொல்லுகிறார்கள். எதிரிகள் படையெடுத்து வந்து தாக்குகிறார்கள் என்று சொன்னால் கொள்கையை பயந்து விட்டார்களா? எப்படிப்பட்ட சோதனை சகோதரர்களே! முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் இருந்தார்களா? இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி சோதனைகள் வருகிற சந்தர்ப்பத்தில் நம்ம பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாள மறுமையில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது இறைவனுடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. நானும் நீங்களும் இபாதத்து செய்வதனுடைய நோக்கம் என்ன? தொழுவதனுடைய நோக்கம் என்ன? நோன்பு பிடிப்பதனுடைய நோக்கம் என்ன? குர்ஆன் ஓதுவதனுடைய நோக்கம் என்ன? எல்லாத்துக்குரிய கூலியையும் அல்லாஹ் தரணும். அந்த கூலியின் ஊடாக நான் சொர்க்கம் போகணும். அதுதானே நம்முடைய இலட்சியம், அதுதானே நம்முடைய நோக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே நல்ல மனிதனைத்தான், ஈமானிலே உறுதியாக இருப்பவர்களைத்தான் அல்லாஹ் சோதிப்பான். சகோதரர்களே, பாடசாலையிலே பரீட்சை நடக்குகிறது. அந்த பரீட்சையில் வினாத்தாள்கள் ஏன் கொடுக்குகிறார்கள்? அந்த மாணவனை பரீட்சிப்பதற்காக வேண்டி. இவன் எத்தனை புள்ளிகளை பெறுபேறுகளை எடுக்குகிறான். அந்த பெறுபேறுகள் அதிகமாக இருந்தால் பாடசாலைக்கும் மாணவனுக்கும் அந்த ஆசிரியருக்கும் சந்தோஷமாக இருக்கும். சகோதரர்களே, இது மாதிரி அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைச்சிட்டு அல்லாஹ் எங்களை சோதிக்குகிறான். சோதனைகள் வருகிற சந்தர்ப்பத்தில் நம்ம தடம் புரண்டு விடாமல், வித்தியாசமான முடிவுகள் எடுக்காமல் இதிலே உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தருவான். இன்னும் நம்மளே அதிகமானவர்கள் இந்த சோதனை வரத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கடுமையான ஒரு நோய் நம்ம பீடிச்சிருக்கும், வியாபாரத்தில் லொஸ்டாகி இருப்போம், குடும்பத்தில் பிரச்சனை. என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு ஒரு மௌத்தாலும் வராதா, எனக்கு ஒரு சாவாலும் வராதா, நான் மௌத்தாகி போனால் நல்லா இருக்குமே அப்படி என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மௌத்தை ஆசைப்பட வேண்டாம், அதை ஆதரிக்க வேண்டாம். அப்படி ஆதரிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்வது நல்லதாக இருந்தால் அடுத்தவர்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்வதனூடாக எண்ணினூடாக பிரயோசனமாக இருக்கும் என்று சொன்னால், எண்ணினால் அடுத்தவர்கள் பயனடைகிறார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ் என்ன இந்த உலகத்தில் வாழ வைப்பாயாக. நான் வாழுகிற சந்தர்ப்பத்தில் எண்ணின் மூலமாக அடுத்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால், எண்ணின் மூலமாக அடுத்தவர்கள் அதாவது பழிவாங்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், எண்ணின் நான் வாழுகிற சந்தர்ப்பத்தில் பாவத்துக்கு மேல பாவத்தை தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்ப 40 வயசு, இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்தால் இன்னும் சூழ்நிலையின் காரணமாக நான் பாவத்தையே சம்பாதித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால், யா அல்லாஹ் உலகத்திலே வாழ்வதை விட மரணிப்பது தான் சிறந்தது என்று மரணத்தை ஆசை வைக்கலாம். சகோதரர்களே, இப்படியா நம்ம ஆசை வைக்கிறோம்? இதற்குரிய தீர்வுகள் எப்படி எடுக்குகிறோம் என்பதனை இரண்டாவது குத்துபாவிலே பார்ப்போம். அது வரைக்கும் இந்த உலகத்திலே சோதனைகள் நம்மை பலவிதமாக பலவாறு வருகிற சந்தர்ப்பத்தில் பொறுமையாக இருப்போம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தினால மறுமையில் சந்திக்குகிற சந்தர்ப்பத்தில் நல்லவர்களாக பொறுமையாளர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்பாவில் சோதனைகளும் அதற்குரிய தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் சோதனைகள் வருகிற சந்தர்ப்பத்தில் நம்ம எடுக்குகிற முடிவுகள் என்ன? நான் மேலே சொல்லிட்டு போன முதலாவது உரையிலே சொல்லிட்டு போன
குடும்ப பிரச்சனை அல்லது பிள்ளைகளினால பிரச்சனை அல்லது தொழில் பிரச்சனை, இப்படி வர்ற நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு தற்கொலை தான் அப்படின்ட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதை சமுதாயத்திலே பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்தவர்களுக்குரிய தீர்ப்பு, அவர்கள் நரகத்துக்குரியவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை தொழுவிக்க கூட இல்லை. நமக்கு தெரியும், ஒரு சஹாபி என்ன செய்கிறார், யுத்த களத்துக்கு போய்த்து வருகிறார். யுத்த களத்திலே பலவாறு தாக்கப்பட்டு குற்றுயிராக இருக்கிறார். அவரால் தாங்கிக் கொள்ள முடியல, குற்றுயிராக வேதனை தாங்க முடியாமல் தன் கையில் இருந்த ஈட்டியால் தானே குத்தி கொண்டு என்ன செய்கிறார், மௌத்தாகி போறார். நம்முடைய பார்வை நம்ம என்ன யோசிப்போம்? அட, யுத்தத்துக்கு போய்த்துட்டு வந்தவர், அதில் தாக்கப்பட்டு குற்றுயிராக இருப்பவர், அவரை கொண்டு கொண்ட நல்லது தானே அப்படின்னு யோசிப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட சகோதரனுக்கு நீங்களே தொழுவித்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிக்கல சகோதரர்களே. அப்படி என்று சொன்னால் நம்ம இன்றைக்கு படிப்பில் இன்னைக்கு பார்க்குகிறோம், பரீட்சைகளில் தோல்வி ஆகினால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். மாற்று மதத்தவர்கள் அதிகமாக இருந்தாலும் நம்முடைய உறவுகளைச் சேர்ந்தவர்களும் விதிவிலக்கு அல்ல. அவ்வப்போது புலமை பரீட்சைகள் எழுதிவிட்டு இருக்குகிற சந்தர்ப்பத்தில் சின்ன பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்வதை கேள்விப்படுகிறோம். அதே மாதிரி 11ஆம் ஆண்டு ஓலவெல் பரீட்சை எழுதுகிற சந்தர்ப்பத்தில் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு தற்கொலை செய்து கொள்ளுகிற மாணவ மாணவிகளை பார்க்கிறோம். ஏலவெல் பரீட்சையை எழுதுகிறார்கள், அதன் மூலமாக தங்கள் அடையக்கூடிய அடைவு மட்டத்தை அடையவில்லை, தங்களுக்கு உயர்கல்வியை படிப்பதற்குரிய அவகாசம் கிடைக்கவில்லை என்று எத்தனையோ மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். தான் வியாபாரம் செய்கிறேன், அந்த வியாபாரத்தில் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டு எதுவுமே இல்லை, வெறுமனே நானும் என்ற குடும்பமும் மட்டும் நிற்கிறோம் என்று எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்கிற எத்தனையோ உறவுகளை பார்க்கிறோம். அதனால நஞ்ச குடிச்சு சாகிறாங்க. அதே போல தூக்கிலிட்டு மௌத்தாகிறார்கள். அதே போல கூறிய ஆயுதங்களால் குத்தி தங்களை தாங்களே கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அதே போன்று மலைகளில் ஏறி குதித்துக் கொள்ளுகிறார்கள். கிணற்றுக்குள்ள நீருக்குள்ள பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். வாகனத்தில் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? வருகிற சோதனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமை. இன்னும் ஒரு அடிப்படை, கலாக்கதிரை நம்பாதவர்கள். நம்பினொருத்தன் இப்படி செய்வானா? அட, இறைவனுடைய ஏற்பாடு இப்படித்தான் இருக்குது. நீ 30 வருஷம் தான் வாழ்வாய்டா பொருந்திக் கொள்ளணும், நீ 70 வருஷம் தான் இந்த பூமியில வாழ்வாய்டா பொருந்திக் கொள்ளணும். நம்மளை படைக்கிறதுக்கு முன்பதாகவே அல்லாஹ் எங்களுடைய முடிவுகளை எழுதிட்டான். சகோதரர்களே, நீ உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்வாய், உன்னோட உணவு எப்படி இருக்கும், உன்னோட ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு எல்லாம் முடிவு செஞ்சிட்டான். இந்த கதிரை நம்பாதவர்கள் தான் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வருகிற நேரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுத்துக் கொள்வோம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவது இறைவனுடைய ஏற்பாட்டில் இருக்கிறது, அவனுடைய கலாக்கதிரிலே இருக்கிறது. அதை முஸ்லிம்களாக இருக்கிற முஅ்மின்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவர்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த சகலவற்றுக்கும் உரிய அடிப்படை ஈமான். கதிரை நம்புவது. நம்பிய ஒருவன் இந்த சோதனைகளுக்கு எளிதாக சிம்பிளாக முகம் கொடுப்பான். அதனால சகோதரர்களே, உலகத்தில் வாழுகிற சந்தர்ப்பத்தில் பலவிதமாக பலவாறு பல சந்தர்ப்பங்களில் நான் சொன்னது ஓரிரு விடயங்களாக இருந்தாலும், நான் சொல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்கு பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வந்திருக்கும். அந்த நேரத்தில் பொறுமையாக இருங்கள், இறைவனிடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள், கலாக்கதிரை நம்புங்கள். நிச்சயமாக நாளை மறுமை மன்றத்திலே அல்லாஹ் விசாரிக்குகிற சந்தர்ப்பத்தில் நல்லவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லுகிற சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள், என்னுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிமிஸ் ஸலாம்.